ஒரு காலத்தில் சிந்து நாட்டின் சௌராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடாத்ரி என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் குழந்தை காலத்திலிருந்தே படிக்காமல் சுறுசுறுப்பானவர். இந்த சுறுசுறுப்புக்காக அவன் இளம் வயதில் திருமணம் செய்யப்பட்டது. திருமணத்திற்கு சில ஆண்டுகளுக்குள் அவன் தனது மனைவியை விட்டுவிட்டு ஒரு மத தீவிரவாத அமைப்பில் சேர்ந்தான். அந்த தீவிரவாத அமைப்பில் நடாத்ரி செய்த தொடர்புகள் அந்த மாநிலத்தில் மத சண்டையை ஏற்படுத்தின. பின்னர் அவன் அந்த மாநிலத்தின் முதல்வராக ஆனான். முதல்வராகிய பிறகு மாநில வளர்ச்சியின் பேரில் தனது நண்பர் கோடானிக்கு பெரிய ஒப்பந்த வேலைகளை ஒப்படைத்து மாநிலத்தின் செல்வத்தை கொள்ளையடித்தான். அவன் நண்பர் கோடானி ஊடகங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்து தனது அன்பு நண்பரை ஊடகங்களில் உயர்த்தி அவன் கெட்ட பெயர் பெறாமல் பார்த்து கொண்டான். மக்கள் கூட அதே உண்மையாக நினைத்தனர். நடாத்ரியும் அவன் நண்பர் கோடானியும் சிந்தின் பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தனர். அவர்கள் நாட்டின் பல ஊடக நிறுவனங்களை வாங்கி நடாத்ரி ஒரு சிறந்த தலைவர் என்றும் சௌராஷ்டிராவை யாரும் போல வளர்த்தவர் என்றும் செயற்கை ஊடகங்களின் மூலம் சிந்த மக்களை நம்ப வைக்க முயன்றனர். சிந்த தேர்தலில் நடாத்ரியின் கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைத்தன. நடாத்ரியின் கட்சி அந்த மத தீவிரவாத அமைப்பின் கண்காணிப்பில் இயங்கியது. நடாத்ரி அந்த அமைப்பின் ஆதரவாளர் என்பதால் அவன் சிந்தின் பிரதமராக நியமிக்கப்பட்டான். பிரதமராகிய பிறகு விமான நிலையங்கள், கடல் சுங்கங்கள் மற்றும் பல அரசு நிறுவனங்களை தனியார் சொத்தாக்கம் என்ற பெயரில் தனது அன்பு நண்பர் கோடானிக்கு விற்றான். இதுபோல் 10 ஆண்டுகள் கழிந்தன. மக்கள் நடாத்ரியின் மோசடிகளை அறிந்திருந்தாலும் தேர்தல் மீண்டும் வந்தால் அவன் தோல்வியடைவதை முன்கூட்டியே உணர்ந்ததால் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற விரும்பினான். நீண்ட காலம் தேர்தலை திட்டமிட்டு தேர்தலுக்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்றினான். ஆனால் சிறிய பெரும்பான்மையுடன் வென்றான். இந்த தேர்தலில் நடாத்ரி வெல்ல எந்த முயற்சியும் செய்யவில்லை. நான் என் தாயிடம் பிறக்கவில்லை, நேரடியாக வானிலிருந்து விழுந்தேன், நான் கடவுள், பல குழந்தைகள் பிறப்பவர்கள் உங்கள் செல்வத்தை கொள்ளையடிப்பார்கள் என்ற பல விஷமமான கருத்துக்களை கூறினான். பெரும்பான்மையினர் நடாத்ரியின் வார்த்தைகளை புரிந்து கொண்டனர். ஆனால் இயந்திரத்தின் மாயாஜாலத்தால் அவன் பிரதமராக முடிந்தான். 3வது முறையாக பிரதமராகிய பிறகும் மக்களுக்கு நல்ல ஆட்சி வழங்காமல் அதே மத உணர்வை ஊக்குவித்து வந்தான். இப்போது அவன் ஆட்சியால் மக்களுக்கு சோர்வானதால் 4வது தேர்தலில் எந்த வழியிலும் அவனை தோற்கடிக்க முடிவு செய்து தோற்கடித்தனர். நடாத்ரியை தோற்கடித்த பிறகு மக்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து கடந்த கால பிழைகள் மீண்டும் நிகழாமல் ஒரு அமைப்பை நிறுவி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவும் பேசும் திறனும் உள்ளவர்கள் மட்டுமே முட்டாள்தனமாக பேசுகிறார்கள். பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அமைப்புகள் வெறுப்பு மற்றும் போர்களை உருவாக்குகின்றன. முட்டாள்தனமாக பேசுவோருக்கும் அத்தகைய அமைப்புகளை இயக்குவோருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை.